श्रीगुरुभ्यो नमः हरि ओम् मन्मनोभीष्टफलदं सर्वाभीष्टवरप्रदं पुरन्दरगुरुं वन्दे दासश्रेष्ठम् என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில் காலையில் பாடணும். எந்த வளம் இல்லை இந்த பெரியார் யோசனையில நான் சொல்றேன், எதுவும் குறையில்லைங்க. அதனால சங்கீத பிதாமகர் நாரதருடைய அம்சம் புரந்தரதாசர் நவகோடி நாயகன் என்றெல்லாம் பாராட்டப்பட்ட ஒரு நிமிஷத்துல பகவானுடைய செய்கையை எடுத்துக்கிட்டு ஒரு நிமிஷத்துல அந்த நவகோடி நாயகனாக அந்த நவகோடிகளும் உதறி தள்ளிவிட்டு வெளியே வந்து காலிலே கெச்சை கட்டி கையிலே தம்பூரா வைத்துக் கொண்டு கப்பலை கட்டிட்டு புறப்பட்டார். யாரு? புரந்தரதாசர். அவருடைய ஆயுட்காலங்களே சுமார் 4,75,000 பாடல்களை பாடி சொல்லாத விஷயங்கள் கிடையாது. 79 அவர் பாடலே 79,000 பாடல் அதிகம் தான் சொல்றாரு. சொல்லாத விஷயங்கள் கிடையாது. வேதங்கள், சாஸ்திரங்கள், இதிகாசம், புராணம், அவதார ரகசியங்கள், இது எல்லா விஷயத்தையும் எடுத்து சாரம் எடுத்து சங்கீதத்தை கலந்து பகவானுடைய பக்தியோடு தன்னுடைய அவருடைய அனுகிரகத்தை புரந்தர விடலா என்ற நாம சங்கீத நாமத்தோட வந்து பாடியவர் புரந்தரதாசர். இந்த பெரியார் யோசனாலே எல்லா வைபவங்களும் சிறப்பாக நடக்கிறது. அதுல இந்த புரந்தரதாசர் ஆராதனை கூட பிரதி வருஷம் நடக்கிறது. அதுல வித்தியாசம் இல்லாமல் இந்த வருடம் ஆராதனை புரந்தரதாசரை 2 நாட்கள் முன்னதாகவே செய்ய வேணும். இந்த கலியுக தர்மத்தினால இந்த நாம சங்கீர்த்தனம் தான் நம்ம வந்து முக்கிய கொடுக்கக்கூடிய யுக தர்மம். அந்த செய்து நமக்கு எல்லாரும் ஒரு நல்ல புண்ணியம் கிடைக்கட்டும்னு நம்ம பிரார்த்தனை பண்ணி ஆரம்பிக்கணும் போது நம்ம ஆனந்தராவ் கிடைப்பாரான்னு கொஞ்சம் பயம். சுமார் 50 ஆண்டுகளுக்கு மேலாக கல்யாணராமன் சொன்னாலும் ப்ரோக்ராம் பண்ணும்போது ஆனந்தராவா சொன்னார். நாங்கெல்லாம் அந்த காலத்துல போய் பத்திரப்படுத்தோம். 50 ஆண்டுகளுக்கு மேலாக தன்னுடைய வாழ்க்கையை அதுக்காகவே அர்ப்பணம் 55 சொல்றாரு. எல்லாமே கம்மியா சொல்லப்பட்டிருக்காங்க. 55 ஆண்டுகளுக்கு மேலாக இப்பவும் பிரதி ஏகாதி சனிக்கு நம்ம ராகவேந்திரன் மடத்துல தாச சங்கீதத்துல அங்க போய் பஜனை பண்ணி சமர்ப்பணம் பண்ணிருக்காரு. அவருக்கு அடுத்ததே நமக்கு ஒரு பெரிய அதிர்ஷ்டம். இது மட்டும் இல்ல, எல்லா ராதா கல்யாணம், அஷ்டபதி எல்லாத்தையும் கூட அவர் பிரபல்யம். ஆனந்தராவ் என்ற சொன்னாலே ஆனந்தம் தான். அது எல்லாருக்கும் தெரியும். அவர் இன்னைக்கு கூட காலையில 1 மணி வரைக்கும் ப்ரோக்ராம முடிச்சுதான் இங்க வந்திருக்காரு. அது நல்லா தெரியும். இருந்தாலும் நமக்கு எப்பயுமே கொஞ்சம் ஸ்பெஷலா போடுவாரு. நம்ம அவருடைய ரசிகர்கள். அதனால 15 நிமிஷம் லேட்டா இருந்தால் 15 நிமிஷம் லேட்டா கூட முடிக்கலாம். நம்ம யாரும் அவரை வந்து தொந்தரவு பண்ண முடியாது. அவர் திருப்தியா பண்ணாலே போதும், நமக்கு எல்லாம் திருப்தி ஆயிரும். அவருடைய நேரத்தை நான் அதிகம் எடுத்துக்காம இந்த அபயவத ஆஞ்சநேயர் ஒரு மகத்தான ஒரு அனுகிரகம் உடையவர். நினைத்ததை கேட்டதை தருபவர். பிரத்யட்சமா எல்லாரும் வந்திருக்காங்க. அந்த அருள் இங்க எல்லாருக்கும் கிடைக்கட்டும். புரந்தரதாசன் மூலியமா அந்த ஆஞ்சநேயர் மேலேயும் ஒரு பாட்டு நிச்சயமா பாடுவார். புரந்தரதாசன் பாடுவது தாசர்கள் அஷ்டதாசர்கள். எந்த தாசர்கள் பாடினாலும் அந்த பெருமாள் மேலையும் பகவான் மேலையும் அவதார ரகசியங்களை பாடக்கூடிய பாடல்கள் தான். எந்த பாடல்னாலும் அது அவருடைய விருப்பம். எல்லா பாடல்களையும் பாடி அவருடைய டீமுக்கு நான் தனியாக யாரையும் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்க முடியாது. ஆனந்தராவ் அண்ட் டீம் அவ்வளவுதான் சொல்ல முடியும். அதில் கொஞ்சம் பேர் வராமல் கூட இருக்காங்க. அவருடைய இசை சங்கீதத்தை நாங்கள் எல்லாரும் கேட்டு மகிழ்ச்சா யாரும் இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் ஃபுல்லாக முடிகிற வரைக்கும் இங்கே இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம போகலாம் சொல்லி பண்ணிட்டு ஆரம்பிக்கலாம் சொல்லி நான் பார்க்கப்படுகிறேன். ஸ்ரீகுருப்யோ நமः. ராமன் சொன்னவாறு புரந்தரதாசர் ஆராதனைன்னு சொன்னப்ப இன்னைக்கு நாங்கள் என்ன நினைச்சோம்னா புரந்தரதாசர் பாட்டு ஒரு 4-5 பாட்டு பாடலாம். மற்ற இங்கே எல்லா வரைக்கும் இருக்கிறதுனால மற்ற பாடல்களும் நாங்கள் பாடுவோம். ஆனால் கம்பைன் பண்ணி பாடலாம். புரந்தரதாசர் 4-5 பாட்டு பாடலாம். जय जय राम राम गोपिका जीवन स्मरण गोविंदा
सद्गुरुनाथ महाराज की जय। नारायण हरि नारायण हरि नारायण हरि नारायण नारायण हरि नारायण हरि नारायण हरि नारायण Baba
Jai Jai
Hare
Thank you.
राजलक्ष्यम् एकमित्यविवादम् सर्वती सत्यभूतम् भावादीनम् त्रिगुणगीतम् सद्गुरुं नमामि सद्गुरुं
गुरु माता गुरु पिता गुरु माता गुरु पिता गुरु हमको गुरु हमको गुरु माता गुरु पिता गुरु माता गुरु पिता गुरु हमको गुरु पढ़ता
विनायकमूर्ति की चंद्रचूड़ शिव शंकर पाल चंद्रचूड़ शिव शंकर पाल नमो Hare
पार्वती पतये पाहि पाहि परमेश्वरा पाहि पाहि परमेश्वरा पाहि पाहि परमेश्वरा पाहि पाहि परमेश्वरा जय गौरी वर सुंदरा जय गौरी वर सुंदरा जय गौरी वर सुंदरा डम 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 रूपनादा डम 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 रूपनादा डम 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 रूपनादा डम 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 रूपनादा डम 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 रूपनादा जिनि तक नम दोगल जिनि तक नम मनोगल जिनि तक जिनि नम मनोगल तांडव प्रिय शंकरा तांडव प्रिय शंकरा तांडव प्रिय शंकरा तांडव प्रिय शंकरा पाहि पाहि परमेश्वरा पाहि पाहि परमेश्वरा जय गौरी वर सुंदरा जय गौरी वर सुंदरा नम 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 रुगनादा नम 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 रुगनादा जिनि तक नम दोगल जिनि तक नम मनोगल तांडव प्रिय शंकरा तांडव प्रिय शंकरा तांडव प्रिय शंकरा तांडव प्रिय शंकरा पाहि पाहि परमेश्वरा पाहि पाहि परमेश्वरा जय गौरी वर सुंदरा जय गौरी वर सुंदरा हर हर महादेव सर्वनं मताये तन्ने जीवनं बंधु आनंद चेतनं गति पुत्रवे हनुमनं मताये तन्ने जीवनं बंधु आनंद चेतनं गति पुत्रवे
ಭೀಮ ಮಧ್ವ ಮುನಿಯ ಎರಡು ಮದಿರೋ ಹನುಮಾನಂಗಳಿಲ್ಲದೆ ಮಾಡೋರೆ ಕಂಗಡ ಜೀವ ಹನುಮನಮ್ಮ ಎರಡು ಮದಿರೋ ಪ್ರಾಣಿಗಣ ಪ್ರಾಣೋದಾರ ಜೀವತ್ತು ತಮರು ಮತ್ತು ಪ್ರಾಣ ಪ್ರಾಣ ವ್ಯಾರೋದಾನ ಸಮಾನರೋ ಉತ್ಕೃಷ್ಟ ಕಾಳಿದೇನೋ ಕಾಯಕರ್ಮ ಸತ್ಯೋರಿಂದ್ರಿಯಗಳಿಗೆ ಪ್ರಾಣ ಕೊಟ್ಟು ಸಲಹುವ ಪ್ರಾಣ ಗುರುಮುಖ್ಯ ಪ್ರಾಣ ಹನುಮಭೀಮ ಮಧ್ವ ಮುನಿಯ ರಾಮಕೇನು ಚಿಂತಾಮಣಿ ಅಲ್ಪನಾದ ಪಾಣಿ ಪ್ರೇಮದಿಂದ ನೆನೆಯುವವರ ಭಾಗ್ಯಕ್ಕೆ ಎನೆಯುತ್ತೆ ಸಾಮಾನ್ಯವಲ್ಲವೋ ಈಗ ಮೋದ ಕಂಪದ ವಿವರದಾನ ಮಾಮಲಾಗಲೋ ಜ್ಞಾನ ಆದರದ ಭಕ್ತಿಯ ಕೊಡುವ ಹನುಮಭೀಮ ಮಧ್ವ ಅವತಾರ ವಾಕ್ಯವಲ್ಲ ನೀನು ಹನುಮಾನಂಗಳಿಲ್ಲದೆ ಮನೋರಿ ಕಗಡ ಜೀವ ಹನುಮಭೀಮ ಮಧ್ವ ಮುನಿಯ ಮದಿಲ ಭಯ ಹರಿಲ ಸಕಲ ಭೀಮಃ ಬಲ ಭೀಮಃ ಬಲ ಭೀಮಃ ಭೀಮಃ ಮಾರುತಿ ಬಲ ಭೀಮಃ ಮಾರುತಿ ಬಲ ಭೀಮಃ ಮಾರುತಿ ಬಾಲಕ ತ್ರಿಲೋಕ್ಯಧಾರಿ ಅಂಜಲಿ ಬಾಲಕ ತ್ರಿಲೋಕ್ಯಧಾರಿ ಅಂಜಲಿ ಬಲ ಭೀಮಃ ಬಲ ಭೀಮಃ ಭೀಮಃ ಮಾರುತಿ ಬಲ ಭೀಮಃ ಮಾರುತಿ ಸುಮನ ಪ್ರಾಣಿ ಮಂದವೆಲು ಜಾನಿ ಭೀಮಃ ಬಲ ಭೀಮಃ ಬಲ ಭೀಮಃ ಮಾರುತಿ ಬಲ ಭೀಮಃ ಮಾರುತಿ ರಾಮ ದೇವಕ ಕಲ್ಯಾಣ ಕಾರಣ ಬಲ ಭೀಮಃ ಬಲ ಭೀಮಃ ಬಲ ಭೀಮಃ ಭೀಮಃ ಮಾರುತಿ ಬಲ ಭೀಮಃ ಮಾರುತಿ 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 ಆಂಜನೇಯರ ಗೋವಿಂದ ಗೋವಿಂದ
महालक्ष्मी देवी की
கோவிந்தா நின்ன நாம வச்சிருந்தா கிடையாது அந்த பாட்டில் கேசட்டில் யாரோ வந்து கோவிந்தா நாம வச்சிருந்தான்ற இதுக்கும் நாமத்துக்கும் சம்மந்தமே கிடையாது. கோவிந்தா நீ ஆனந்த சாதன சகல்பு அப்படின்னு இந்த கேசட்டில் பாடினாலும் எல்லாம் அப்படி கோவிந்தா நீ நாம வச்சிருந்தான்னு பாடினோம். ஒரு விழா பாடுறோம், நாங்கள் தான் பார்ப்போம். Amen.
Hare Rama, Hare Rama,
पुरंदर विठ्ठल महाराज की நல்ல போயிட்டு இருக்கும்போது ஒரு நாளைக்கு இப்போ நல்ல விருந்து ஒண்ணு கஷ்டமா இருக்கு. அப்பப்ப இந்த கோவில விருந்து உண்டு. இன்னைக்கு கொஞ்சம் ஸ்பெஷல் விருந்தாவே இருக்கு. என்ன எங்களுக்கு கன்னடம் தெரியாதனால சொல்றேன். வேற ஒன்றுக்கு என்னைக்கும் நமக்கு அந்த பாஷை தெரிஞ்சதுனால ருசி அதிகமா இருக்கு. ஊர் கூடி தேர் எடுக்கணும். என் ஊர் நம்ம சித்திரக்கரை எப்படி ஒரு பார்த்துக்கிட்டு 4 மணி நேரத்துக்கு தேர் எடுக்கணும். திருப்பி நிலைக்கு போயிடும். இங்க இந்த மாதிரி ஏதாவது அவைவராஜனை ஒரு சின்ன அப்ளிகேஷன் போட்டு ஒரு ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணோம் வச்சுக்கலாம். அந்த சித்திரை தேர் பார்த்தா கடகடன்னு எல்லாம் பண்ணிடுது. புரந்தரதாசர் ஆராதனைன்னா முதல்ல சித்திரா தான் நினைக்கிறேன். அப்பதான் இனிஷியேட் பண்ணி ஆரம்பிக்கிறேன். எதுவும் நான் சப்போர்ட் பண்றேன் செய்வோம்னு சொல்லுவாங்க. அது இந்த தடவை பார்த்தீங்கன்னா அதே மாதிரி நிறைய கடைகள் வந்து சேர்ந்துச்சு. பிரசாதம் பண்ணணும் நான் பண்றேன். கலா மேடம் அவர்கள் வந்து பிரசாதம் பண்ணணும் சொல்லி 2 3 திட்ட பிரசாதம் பண்றாங்க. எல்லாத்துக்கும் நமக்கு இங்க ஒரு பர்மிஷன் வந்து செய்யணும். இந்த பிரதேச ஆராதனையும் பண்ணணும், எல்லாமே இங்க நடக்கணும் அப்படின்னா நம்ம அசோகன் சாரு, மாலினி மேடம், சாவித்திரி மேடம் இவங்க எல்லாம் எஸ் எல்லாத்தையும் எஸ் தான். எல்லாரும் நிறைய பேர் இன்னைக்கு யாரும் கேட்காமே அவங்கவுங்க நான் பண்ணேன் கோவிலுக்கு என்னுடைய கமிட்டியினுடைய கமிட்மெண்ட் இல்லாமயே இன்னைக்கு ப்ரோக்ராம் எல்லாம் 100% ரெடி ஆயிடுச்சு. நம்ம கோவிலுக்கு சொந்தமான இங்க நீங்க என்னென்னலாம் உபயோகப்படுத்திட்டோமோ அடுத்து நம்ம கோவில் சொந்தமானது. என்ன இருக்கு, என்ன மைக்கு, என்ன பண்ணணும் எங்களுக்கு யாருக்கும் தெரியாது. சக்கருக்கு மட்டும்தான் தெரியும். லைட் அண்ட் சவுண்ட்னா அது அவர் தான். இன்னைக்கு பேஸ்புக்ல இந்த ப்ரோக்ராம் ஃபுல்லா போயிட்டு நாளைக்கு யூடியூப்ல வந்துடும். எத்தனை தடவை பார்த்தாலும் நேரம் கிடைக்கும் போது நம்ம உட்காந்து கேட்கறதுக்காக இந்த விஷயத்தை சொல்லி அவைவரை ஆஞ்சநேயர் இருக்கிற ஹெட்டிங்ல நமக்கு வரும். நாளைக்கு கூட எல்லாரும் கேட்கலாம். மிஸ் ஆனவங்கெல்லாம் நீங்க எல்லாருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணணும், எல்லாருக்கும் அனுப்பணும், அதை எல்லாரும் ரசிக்கணும். யுக தர்மமான இந்த கலியுகத்தினுடைய நாம சங்கீர்த்தம் தான் நம்மளை வந்து கடைசியில நல்ல விதியை கொண்டு சேர்க்கக்கூடியது. அதை நாம என்ஜாய் பண்ணணும்.
நமக்கு கேட்கிற சௌகரியம். எல்லாருக்கும் பாட தெரியாது, ஸ்லோகம்லாம் பாடிடும். ஆனா பாடுறதுக்கு எல்லாருக்கும் அந்த பகவானுடைய அனுகிரகம் இருந்தால் மட்டும்தான் கிடைக்கும். ஒரு நேரத்துல ஒரு நிமிஷத்துல எப்படி புரந்தரதாசரை விட்டு வந்து பாடல் ஆரம்பிச்சாரோ அந்த மாதிரி 55 ஆண்டுகளாக இந்த பஜனைன்னா சீரியஸ் மோஸ்ட் ஆனந்தராவ் தான். இந்த எங்கேயாவது சொல்றாங்கன்னா ஆனந்தராவே இந்த கோபாலையும் தனியா பார்க்க முடியாது. நம்ம ராகவேந்திர மடத்துல எப்ப போனாலும் ஒரு சங்கீத குரல் கேட்டுட்டு யாருன்னு பார்த்தா இந்த சீனிவாச மாமா தான் பாடி யாரு இருக்காங்களோ கேட்கறாங்களோ அவர் வந்து பாடுவாரு, ராகவேந்திரன் கேட்பாரு. அது நடந்துட்டே இருக்கும். 2 பேரும் பக்கவாத்தியம் இல்ல, பக்காவான வாத்தியங்கள். அவ்வளவு அருமையா இங்க பாத்தீங்கன்னா எல்லாமே ஒரு வெல் எம்ப்ளாய்டு ரிட்டையர்டு எல்லாம் பேங்க் இருப்பாங்க. வேணுகோபால் ராவ் அவர் வந்து ஸ்டேட் பேங்க் ரிட்டையர்டு மேனேஜர். பாராயண குரு வச்சிருக்காரு, எங்க வேணாலும் பாராயணம். நிறைய பேரை உருவாக்கி இருக்காரு. 2வது தலைமுறையா அவங்க அப்பாவும் செஞ்சதை இவரும் செஞ்சிருக்காரு. நிறைய பேர் அவர்கிட்ட போய் இந்த ஜென்மத் சாப்பிடலையமாயிடும். நிறைய பேர் அன்ப விஷயங்களுக்கு இங்க எல்லாமே இது பாருங்க, பூ வேணுமா மாலை வேணுமா என்ன வேணாலும் கமிட்மெண்ட் இல்லாம எல்லாம் நமக்கு சொந்தமான எதுவும் வாடகை கொடுத்து இந்த மைக்கு எதுவும் வாங்க வேண்டிய அவசியமே இல்லை. அவ்வளவு அருமையா இன்னைக்கு நல்லா அமைஞ்சது. இருந்தாலும் முடிக்கணும், நம்ம 8 மணிக்கு எல்லாருக்கும் போய் டிஃபன் சாப்பிட்டு போய் பழக்கணும்னால இது வந்து முடியல, தொடரும். இன்னைக்கு வந்து டெம்பரரியா முடிச்சிருக்கோம். இன்னொரு நாளைக்கு நம்ம சந்தர்ப்பம் கிடைக்கும் போது இதே ஆனந்தராவ் டீம் கொண்டாந்து கண்டிப்பா இங்க வந்து வேணுகோபால் இந்த பாராயணம், இங்க கோமன சுத்த பாராயணம், கோமன சுத்த ஹோமங்கள், விஷ்ணு சகஸ்ரநாமம், ஹரிவாஸ்வரி எல்லாமே நடந்திருக்கீங்க. எப்படின்னா ஒரு இடத்துல இந்த சாநித்தியம் அதிகமாகணும்னா இதெல்லாம் நடந்துட்டே இருக்கும். நடந்துட்டே இருந்தால் சாநித்தியம் அதிகமாகும். நம்ம அப்பவே ஆஞ்சநேயரை அனுபவிச்சவங்களுக்கு தான் தெரியும். அப்படி ஒரு விசேஷமா சாநியத்தை இங்க நம்ம வந்து அதிகமாக்கிட்டே இருக்கும். கல்யாண ராமரும் இங்க மகா கணபதியும் அந்த அபயவத ஆஞ்சநேயரும் எல்லாம் பக்காவான ஒரு டீம் அங்க உட்கார்ந்து நமக்கு எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணிட்டு இருக்காங்க. யாராவது 1-2 பேர் தான் நம்ம நன்றி சொல்ல முடியும். ஏதாவதுன்னா ஆளாலும் ஒரு டெக்கரேஷன் கொண்டாந்து செஞ்சு கொடுக்குறாங்க. அந்த மேடம் அவங்க ஏதாவது கேட்டா கொண்டாந்து கொடுக்குறாங்க. எல்லாமே பாத்தீங்கன்னா நல்லா அருமையா அமைஞ்சிருக்குது. இந்த சங்கீதத்துக்கு எனக்கு சம்பந்தமே இல்லை, எனக்கு சுத்தமா வராது, கேட்கதான் நமக்கு தெரியும். ஆனா அந்த சங்கீதத்துக்கு சம்பந்தமான ஆளுங்க ஒருத்தர் இருக்காரு. என்னென்ன பண்ணாரு, எப்படி பண்ணாரு அப்படின்னு அவருக்கு கொஞ்சம் கரெக்டா நோட் பண்ணியிருப்பாரு. எனக்கு அப்புறம் ஒரு 5 நிமிஷம் அவர் பேசின பிறகு ஒரு மங்களம், அப்புறம் பிரசாத விநியோகம். எல்லாரும் இன்னைக்கு சம்பூர்ணமா பிரசாதம் வாங்கிட்டு மங்களம் முடிஞ்ச பிறகு போகணும். ஒரு சின்ன தாம்பூரம் மட்டும் எங்களுக்கு கொடுக்கறதுக்காக வச்சிருக்கோம். அதை வந்து அவர் இன்னைக்கு கேட்ட வேணுகோபால் அவர் நம்ம என்ன ஒன்றுமே வாங்க மாட்டாங்க, அவர் எதுவும் டிமாண்ட் பண்றது இல்லை. அன்னைக்கே சொல்லிட்டாரு, உடனே எதுவும் கிடையாது. ஆனந்தராவை நீங்க அப்படி ஏதாவது ஆனந்தராவிட்ட கொடுத்தீங்கன்னா அவர் வந்து ரிட்டையர்டு பிஹெச்டி எம்ப்ளாயி. வாணன் பிராட்டப்பே ஸ்ரீரங்கம் சொந்த ஊர் இருக்கு, சொந்த இடம் இருக்கு. வாணன் பிராட் நான் தான் இருக்கிறதே ஜூனியர், 10 வருஷம் குழந்தைங்க, 10 வருஷம் தான் ஆயிருக்கு ஊருக்கு வந்து. அவங்க எல்லாம் வாணன் பிராட்டப்பே இங்க அவங்க எதுவும் வாங்க மாட்டான்னு சொன்னாங்க. நம்ம ஒன்றும் கொடுக்கல, வெறும் தாம்பூலம் தான் இங்க கொடுத்து வச்சிருக்கோம் இல்லையா. அந்த தாம்பூலம் தான் கொடுக்க போறோம். கை செய்து எல்லாரும் இந்த ஸ்வீகாரம் பண்ணிடணும். ஒரு 5 நிமிஷம் அவர் பேசின பிறகு பிரசாதம் மங்களம், அதுக்கப்புறம் பிரசாதம் முடியும். ஆனந்தராவுக்கு சம்பாவனை கொடுத்தாங்க, அதை பஜனாமணியில கொடுத்துருவாங்க. பஜனாமணியில இந்த விருத்தி ஆகணுங்கிறதுக்காக ஒரு பைசா அவர் எடுத்துக்கிறது இல்லை, அப்படியே பஜனாமணி வந்து அந்த அக்கௌண்ட்ல கிரெடிட். இன்னொன்னு ரொம்ப வருஷமா அவர் வந்து புரந்தராசர் ஆராதனையை தனிப்பட்ட முறையில் இனிஷியேட் பண்ணி நம்ம ஸ்ரீரங்கத்துல பண்ணிட்டு இருக்காரு. அன்னைக்கு காலையில் உஞ்சவத்தி ஆரம்பிச்சாருன்னா சாயந்தரம் 6 மணி வரைக்கும் அகண்ட நம்ம பத்திரி சாப்பிட போக மாட்டோம். நாங்களாம் அவங்க இலைய போட்டாங்க, வாசனை வந்து சாப்பிட போயிடுவோம். இவர் சாப்பிட போக மாட்டாரு. கண்டினியூஸா பஜனை நடக்கும். இந்த வருஷம் எல்லாருக்கும் பத்திரிக்கை கொடுத்தப்போ வேசராஜர் மடத்துல காலையில பின்னால வாரிஜி நகர்ல உச்சவத்தி நடந்து அதன் பிறகு அங்க ஆராதனை நாம சங்கீதம் தொடர்ந்து நடைபெறும். ரொம்ப அருமையான ஒரு படம் ரெடி பண்ணி வச்சிருக்காரு. அவர் வந்து பண்ணியிருக்காரு. அதை கொண்டு வந்து டெடிகேட்டடா பண்ணுவார், ஆத்மார்த்தமா நடக்கும். அவர் கிஃப்டட் பர்சன் அவர், இந்த புரந்தரதாசனுக்கு கிஃப்டட் பர்சன். அதனால அவர் அதுக்கு எல்லாரும் வரணும். அப்படி இதே மாதிரி தொடர்ந்து 55 வருடத்துக்கு பிறகு ஒரு 55 வருஷம் பண்ணா போறோம். அந்த ரெங்கவட்டெல்லாம் பஜனை பண்ணி நடத்தணும்னு சொல்லி அந்த அபயவர் ஆஞ்சநேயர் பிரார்த்தனை பண்ணிட்டு ஒரு 5 நிமிஷம் பேசின பிறகு மங்களம், அதுக்கப்புறம் பிரசாதம். தயவு செய்து அது வரைக்கும் யாரும் எல்லாம் உட்கார்ந்துட்டு அப்படியே போகணும். நீங்க மாட்டாங்க சரி பண்றீங்க வாங்க சார். சுவாமிக்கு வர சபைக்கு நமஸ்காரம். இந்த இது வந்து நான் ஆரம்பத்துலேருந்து உட்காந்துருக்கேன். சார் வந்து ஆந்திராவும் கம்பெனி
ரொம்ப அழகாக பண்ணினான். கிட்டத்தட்ட 22 பாட்டு பாடியிருக்கா. அதில் நான் ரொம்ப அனுபவிச்சு எல்லாருமே கேட்டுட்டா. இதுக்கு ஒரு சிக்னிஃபிகண்ட்டாக மாத்வாஸ் நிறையா வந்திருக்கான் இங்கே. இன்னைக்கு பிறந்த ஜாஸ்தி எதுங்க எனக்கு வந்து சங்கீதத்தில் ரொம்ப ஈடுபாடு. பிறந்ததாசர் கிருதிகள் நிறையா தெரியும். அது சித்ராமானுக்கு தெரியும். இந்த ராமன் சாரு சித்ராமானில் அதை மெயினாக ஆர்கனைஸ் பண்ணியிருக்கா வித் ஹெல்ப் ஆஃப் தி டெம்பிள் கமிட்டி. ரொம்ப அருமையாக கம்ப்ளீட்டாக உட்காந்து என்ஜாய் பண்ணோம். எல்லாருமே என்ஜாய் பண்ணியிருப்பான்னு நாங்கள் நம்புகிறோம். இதில் குறிப்பாக சொல்லணுன்னாக்க எனக்கு ஒரு குரு புரந்தர தாசரை அப்படின்னு ஒரு 8ஆவதாக ஒரு பாட்டு வந்தது. அது கொஞ்ச நாளைக்கு கஷ்டப்பட்டேன், என்ன ராகம்னு கண்டுபிடிக்க முடியாமல் கொஞ்சம் கஷ்டப்பட்டேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்ரீமான் ஆனந்தராவ் கடைசியில் ஒரு ஆலாபனை பண்ணேன். ஒரு அதை முடிக்கும்போது அதை பிடிச்ச உடனே டக்குன்னு நானும் என் பக்கத்தில் சின்னப்பரேஸ்வரர்னு உட்காந்துருக்கார். ஒரு இவர் சீனியர் மேன் இங்கே ஈ பிளாக்ல இருக்கார். அவர் என்ன ராகம் கேட்டுகிட்டே வருவார். அப்போ எனக்கே தெரியல சார் அப்படின்னு சொன்னேன். கடைசியில் பார்த்தீங்கன்னா அது பகுதாரி. ரொம்ப அருமையாக என்ஜாய் பண்ணேன் அந்த இது. அடுத்தது பார்த்தேன்னா நான் ஒரே ஒரு நிமிஷம் அந்த ஆற்றுக்கு நிர்பந்தத்தின் காரணமாக போக வேண்டியிருந்தது. அது போயிட்டு வரதுக்குள்ள கிட்டத்தட்ட ஒரு பாதி பாட்டு முடிஞ்சுட்டோம். ஸ்ரீகாந்த பாரம் அப்படிங்கிற பாட்டு அது எனக்கு வந்து ரொம்ப 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 பிடிச்ச ஒரு ராகமான சாரவதியில் இருந்தது. அது ரொம்ப அனுபவித்தேன். இன்ஃபேக்ட் டைம் இருந்தால் இன்னொரு கூட பாட சொல்லலாம்னு வந்து என்னுடைய தனிப்பட்ட விருப்பம் அண்ட் இஷ்டம். ஏன்னா அவ்வளோ அழகாக எல்லாருமே சிங்காயி ரொம்ப அழகாக இருந்தது. அதான் உடனே போய் நான் சித்ராமாமிட்டையும் சொன்னேன், இது வந்து சாரபத்தியில் அமைஞ்சிருக்கு, ரொம்ப அழகாக பாடிட்டு இருக்கா அப்படின்னு. அது மாதிரி அதுக்கப்புறம் மோகனம், அப்புறம் கோவிந்தா கோவிந்தா எல்லாமே இதை கடைசியில் வந்து ஆபோகி. ஒவ்வொரு இதுவும் ரொம்ப அனுபவிச்சு. இப்போ ராமன் சார் சொன்னேன், எனக்கு சும்மா தான் வந்து ரசிப்பேன் ஒழிய எனக்கு ராகம் வந்து எதுவும் தெரியாது. அப்போ ராகம் தெரிஞ்சவா இந்த வசுந்தரா மாமி ஈ பிளாக்கு அது மாதிரி என்ன போல நிறைய நபர்கள் இருக்காங்க. உங்களை அண்ணாமன் அவெல்லாம் எவ்வளோ தூரம் ரசிச்சிருப்பாங்கிறது நீங்கள் ரசித்து பார்க்கலாம். இந்த சங்கீதம் கொஞ்சம் ஓரளவு கொஞ்சோடு தெரியாதுனால வைகை ஹிமாமி அது மாதிரி நிறைய பேருக்கு சுஜாதா எம் பிளாக்ல நிறைய பேர் இதில் ஈடுபட்டு இருக்காங்க. நான் எதுவும் ஈடுபடலை, பட் இதெல்லாம் ரொம்ப ரசிப்பேன். ஒரு ப்ரோக்ராமும் விடமாட்டேன், எல்லா ப்ரோக்ராமும் நான் வருவேன். நான் ரிப்பீட்டெலாம் வந்துட்டே இருக்கிறனால என்ன தான் பேச சொல்லிக்கிறேன் இப்போ சில பல காலங்களாக. அதனால ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. டாக்டர் ஜெயந்தியில் எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுத்து என்ன பேச சொன்னதுக்கு எனக்கு கோடான நன்றிகள். டெம்பிள் கமிட்டியாக இருக்கும், ராமன் சார், அப்படி சித்ரா மாமி, சாவித்ரி மேடம், சங்கர் சார், இந்த ஒலி எப்போவுமே அவர் தான் அமைச்சு கொடுக்குறேன். இன்னைக்கு நிறைய பேர் வந்திருக்கோம். அதனால் அதுவே ஒரு விஷயம் இருக்குது பார்க்கறதுக்கு. அதில் ரொம்ப சந்தோஷமான ஒரு டெவலப்மெண்ட். ஏன்னா சாதாரணமாக ஆட்களே வரதில்லை, இப்போ நிறைய வரணும். இது மாதிரி நாமெல்லாம் சப்போர்ட் கொடுத்தாலும் அவங்களுக்கு பெரிய உற்சாகமாக இருக்கும். அந்த உற்சாகம் கண்டினியூஸாக கொடுத்துட்ருக்கணும்னு எல்லாம் இந்த அவையோட ஆங்கிலேயர் கேட்டுட்டு என்னோட நன்றியை ஒரே முடிச்சுக்கிறேன். ரொம்ப பிரமாதமாக இருந்தது சார். ஸோ மெனி தேங்க்ஸ் டு ஆல் ஆஃப் யூ. மை பிரணாம் டு ஆல் ஆஃப் யூ ஆஃப் யுவர் டீம். தேங்க்யூ. நன்றி. ஹரே ஸ்ரீனிவாச ஸ்ரீ குருப்பியோ நம. இப்போ இங்கே இந்த சூழ்நிலை பார்த்தா பிரியாசுதர்சன் ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரியே தெரியல. இங்கே ஒரு கிராமத்தில் ஒரு விகாரத்தில் ஒரு சந்தைகளை வந்து பாடிட்டு மாதிரி அந்த காலத்தில் பாடிட்டு இருப்பாங்க பஜனை சம்பிரதாயத்தில். அந்த மாதிரி ஒரு ட்ரைனிங் இங்கே இருக்கக்கூடிய ஏதோ ஒரு பெரிய டவுனில் ஒரு தெரிவிக்க இதில் அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே உட்காந்து பாடுற மாதிரி ஒரு ஃபீலிங்கே எங்களுக்கு வரல. அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு பக்தி இருக்கிறதோட இங்கே வந்து ஆர்கனைஸ் பண்ணிடுறோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நாங்கள் இதை 2வது தடவை இங்கே வந்து பாடிட்டு இருக்கோம். சார் சொன்ன மாதிரி இப்போ வந்து எங்களுக்கு பிறந்த 6ஆவது 29ஆம் தேதி வருது. அதுக்கு ஒரு நாந்தி மாதிரி 26ஆம் தேதியிலே எங்களுக்கு ஆரம்பிச்சாச்சு. ஒரு பூர்வ ஆராதனை மாதிரி ஆயிடுச்சு. எங்களுக்கு பூர்வ ஆராதனை பண்ணிட்டோம். இங்கே இனிமேல் நாங்கள் மத்தியான ஆராதனை 29ஆம் தேதி அங்கே போய் பண்ணணும். அதனால அந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி பண்ணி கொடுத்தா ராமன் அந்த அவங்க சகாக்கள் எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா. ஆனந்தராவ் வந்து இவ்வளோ வருஷமா பாடிட்டு இருக்காங்கன்னா ஒரு ஆத்மாத்மா இதில் வந்து ஈடுபட்டதுனால
அதனால இன்னைக்கு எவ்வளோ அவருடைய வேலை எவ்வளோ பர்சனல் ஒர்க்கெல்லாம் இருந்தாலும் அதை விட்டுட்டு இவர் ராமன் சொன்னார், என்னை கூப்பிட்டு சொன்னார். உடனே சரின்னு நான் உடனே போன் கொடுத்தேன் அவர்கிட்ட. இல்லை கண்டிப்பாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே விட்டுருந்தார். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ எங்கள் குழுவர் சார்பா ரங்கவெட்டா பதினாமட்டு சார்பா உங்கள் எல்லாருக்கும் நன்றின்னு சொல்லிடுவோம். இன்னொரு விஷயம் முக்கியமானது என்னன்னா 29ஆம் தேதி காலையிலேருந்து அகண்ட நாமம் நடக்குது 5-6 மணி வரைக்கும். ஸோ இங்கே மாமா சொன்னார் யாராவது பாட்டு தெரிஞ்சவெல்லாம் இங்கே இருக்கான்னு சொல்லியிருக்கார். ஸோ அவெல்லாம் கண்டிப்பாக அங்கே வந்து டான்ஸ் வரும், பக்கவாக்கியம் இருக்கு, எல்லாமே இருக்கு, மைக் இருக்கு, எல்லாம் இருக்கு. கண்டிப்பாக நீங்கள் அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை அவைல் பண்ணிக்கணும்னு கேட்குறேன். வியாசராஜனுடைய சன்னிதானத்தை வியாசராஜா தான் புரந்தரசாவுக்கு அங்கீதமே கொடுத்தவர். ஸோ அந்த மாதிரி ஒரு சன்னிதானத்தில் வந்து நீங்கள் பாடணுங்கிறத ரொம்ப என்னுடைய கருத்து. அதனால யாராருக்கு பாட்டு தெரிஞ்சிருக்கோ பாட்டு தெரியாட்டாலும் நீங்கள் கண்டிப்பாக வாங்குவோம். மத்தியானம் 1 மணிக்கு 12 மணிக்கு தீர்த்தப்பிரசாதம் உண்டு. எல்லாருக்குமே தீர்த்தப்பிரசாதம் உண்டு. அதனால எல்லாம் கலந்து பண்ண எங்கள் குழு சார்பாக எங்களுடைய ரங்கவேட்டா பதினாமன் சார்பாக கேட்போம். அதே செய்தி Thank you.
श्रीमद वेंकटनाथाय श्रीनिवासाय मंगल कांचनात्रिमांगाय वादिनाथप्रदायिने अंजना भाग्य रूपाय आंजनेयाय मंगल श्रीगुंगभद्राधर सत्य सद्गुरुगुंगवाय वसन्मकालय देवरे नमे श्रीमद सद्गुरु राघवेंद्र मंगल बुद्धगजाभ्या परिपालयन्तां कालेन भाग्येन महिता ओ ब्राह्मणेभ्यो समस्तनित्यं लोकाः समस्ताः सुखिनो भवन्तु मनसे दैव बुद्ध्यात्मना प्रकृते स्वभावात् कवोलोकेत्य सकलं फलन्ति श्रीमन्नारायणायेति समर्पयामि राम गोविन्द ஒரே விஷயம் எடுத்து சொல்லுங்க. நாராயண என்ஜாய் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு கிளாப் பண்ணுவோம். ஒன்றுமே இல்லை நல்ல காலி நீ தான் சொல்ல மாட்டோம். எல்லாருமே